வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே சில செக்டார்ஸ் பற்றியும் விவரிக்க போறோம். எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு உள்ள ஓடிறலாம். ஸோ, இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, நெகோசியேஷன் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. கத்தார் பார்த்தீங்கன்னா, இத வந்து தலைமை தாங்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அவனையே போட்டு அடிச்சுட்டு தான் இருக்கான் ஈரான்காரன். பட் கத்தார் பார்த்தீங்கன்னா, இப்போ நடுவுல வந்து பேச்சுவார்த்தை பண்ணி மத்தியஸ்தம் பண்ண போறதா ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை ஒண்ணும் புதுசு இல்ல. இங்க பண்ணானுங்க, பாகிஸ்தான்ல பண்ணானுங்க, சுவிட்சர்லாந்துல பண்ணாங்க. எங்க பண்ணுனாலும் வேலைக்கே ஆகல. தொடர்ந்து இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஓடிட்டே தான் இருக்கு. பட் இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கும்போது, ஏதோ பேசி வச்சு பண்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா, ஸோ அமெரிக்கா பார்க்கும்போது அ வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க ஈரான. ஆனா ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்கான், பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள வந்து தாக்கிட்டு இருக்கான். ஸோ அமெரிக்காவோட கப்பல் அவங்க கடல்ல தானே இருக்கு. ஸோ அவங்களுடைய கடல் எல்லையில தானே இருக்கு. ஸோ அந்த கப்பல்கள தாக்கலாம். ஆனா தாக்க மாட்டேங்கிறான். அதுக்கு மாறா இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸ தாக்குறது என்ன வகையான ஸ்ட்ராட்டஜி? ஸோ மேபி வந்து சொல்லலாம். டைரக்ட்டா வந்து அமெரிக்கா கப்பல தாக்குனா, அமெரிக்கா ஓவரா வந்து அடிச்சு போடுவாங்க அப்டின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ இப்ப போருன்னு வந்தாச்சு. எவன் நம்மள அடிக்கிறானோ அவன் அடிக்காம, நம்ம நாட்டு மேல ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா, திருப்பி அவன் மேல தான் நம்ம தாக்குதல் பண்ணணும். அவன் பாட்டுக்கு ஜாலியா அடிச்சிட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா, பக்கத்து நாட வந்து அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பக்கா செட்டிங் மாரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ மேபி ஈரான் வந்து அமெரிக்க கப்பல அடிச்சா தான் உண்மையான போர்னா என்ன அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முடியும். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விளையாட்டு தான் நடக்க போகுது. இதனால மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் தான் வந்து பாதிக்க போகுது. அமெரிக்கால எந்த வகையான ஒரு பாதிப்பும் இல்ல. ஏன்னா இந்த பக்கம் போர நடத்தி, அந்த பக்கம் அவன் ஆயுதத்த வித்துருவான். ஸோ ஈரான்காரன் அமெரிக்க கப்பல தொட்டு கூட பார்க்க மாட்டான். ஏன் இருக்குல்ல ஒரு 10 கப்பல் இருக்கும். 10 கப்பல் அடிச்சு உடைக்க வேண்டியது தானே. ஏன்னா கமர்ஷியல் ஷிப் மேல எல்லாம் பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடத்தினேன் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஸோ அது மேலலாம் தாக்குதல் நடத்த முடியுது. உன்னைய அடிக்கிறான் ஒருத்தன் கப்பல போட்டு, அவன அடிக்க முடியலையா? இந்த கேள்வி நியாயமா வருமா? வராதாங்கிறது எல்லாரும் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ ஆக மொத்தத்தில ஓவராலா செட்டிங்க போட்டு நம்மள மாக்காம் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தா இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் என்னலாம் நடக்குது அப்படின்ட்டு. அ இத பொறுத்து இதில மேபி இன்னும் கொஞ்சம் உக்கிரமா நடந்ததுன்னா, அந்த டைம்ல சரிவு கூட வந்து ஏற்படலாம். ஏற்பட்டா அத வந்து நம்ம கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஸோ இப்போ இந்த ட்ரஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் குட்ஸ் அண்ட் இன்ஃப்ரா ஸ்டாக்ஸ். ஸோ இந்த 2லயுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப புல்லிஷா இருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில பிஎஸ்யூ பேங்க் அண்ட் எஃப்எம்சிஜி, ஐடி கம்பெனிஸ் குறிப்பா லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிஸ்ல எச்சரிக்கையா இருக்கிறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேபிட்டல் குட்ஸ் எங்க இருக்கு? ரொம்ப அதிகப்படியான வேல்யூவேஷன்ல இருக்கு. இன்ஃப்ரா ஸ்டாக் பார்க்கும்போதும் வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பராலாம் இல்ல. ஓரளவு ஓரளவு ஓகே. ஸோ இந்த கேபிட்டல் குட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இன்ஃப்ரா ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது ஓரளவு பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ ஆனா பிஎஸ்யூ, எஃப்எம்சிஜி, ஐடி ஸ்டாக் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்ல அட்ராக்டிவான இடத்துல இருக்கு. ஆனா தலைவருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து புடிக்கல. எனக்கு வந்து இந்த கேபிட்டல் குட்ஸ், இன்ஃப்ரா ஸ்டாக்ஸ் தான் புடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு தகவல வந்து குடுத்துருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கேபிட்டல் குட்ஸ், இன்ஃப்ரா இந்த பக்கம் போறது இப்ப இருக்கக்கூடிய நேரத்தில அவ்வளோ சேஃபா வந்து எனக்கு படல. ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். மேபி இது இங்கேருந்து ஒரு 20, 30% ஏறலாம். எஃப்எம்சிஜி பங்குகள், ஐடி பங்குகள் ஏறாம அங்கேயே படுத்து கிடக்கலாம். ஆனா சேஃப்டி அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது, இந்த ஒரு இடம் தான் எனக்கு சேஃப்டியா படுதே தவிர, ஸோ நல்லா ஏறிட்டு இருக்கக்கூடிய இது, நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் எனக்கு பெரிய அளவுக்கு சேஃப்டியா வந்து தெர்ல. ஸோ ஆ மேபி இப்ப ஒரு ஒரு நல்ல சரிவுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரிவர்சல குடுக்கலாம். ஸோ அந்த மாரியான டைம்ல ஒரு 30%, 40% வரைக்கான ப்ராஃபிட் கூட வந்து கிடைக்கலாம். ஆனா அங்க நமக்கு ஒரு புரிதலோட நம்ம போவோமான்னு கேட்டா இல்ல. ஸோ அப்படி நம்ம முதலீடு பண்ணணும்னு நெனச்சா, ஈஸியா வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஸோ என்னென்ன பங்குகள் எல்லாம் பெரிய அளவுக்கு கரெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து, அந்த பங்குகள்ல முதலீடு பண்ணா எப்படியும் ஒரு பவுன்ஸ் பேக் ஏற்படும். ஸோ பவுன்ஸ் பேக் ஏற்படக்கூடிய பங்குல லாபத்த சம்பாரிச்சிடலாம். மற்ற பங்குகள் மேபி திரும்ப இன்னொரு ஒரு டவுன்ஃபால கூட வந்து குடுக்கலாம். ஸோ அது மட்டுமே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியா வந்து இருக்கக்கூடாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி அந்த பங்கு கீழ விழுந்தாலும் பயமில்லாம நம்மளால ஸ்டாண்ட் பண்ண முடியுதாங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. மேபி இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு கை கொடுக்கலாம். ஏன்னா, நல்ல ஒரு சரிவடைஞ்சிருக்கும். அங்கருந்து ஒரு 20, 30% வந்து ஒரு சின்னதா தல தூக்கும். அப்ப நமக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கும். ஆனா, இது தொடர்ந்து கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஸோ, அடிப்படையில நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அத விட்டுட்டு நம்ம இந்த மாரி பண்ணணும்னா, அது ரிஸ்க்கா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்போ எஃப்எம்சிஜி கண்டுகொள்ளவே ஆள் இல்லாம இருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில பிஎஸ்யூ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு ராலிய குடுத்தது. போன வருடமெல்லாம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ பண்ணுச்சு.
அதுக்கப்புறம் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சரிவடைஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி ஆல்மோஸ்ட் ரொம்ப காலமா பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸே இல்லாம தான் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதா ஃபீல் பண்றோம். பட் இது என்னைக்கு ஏறும்? யாருக்கு தெரியும்? ஸோ யாருக்கும் வந்து தெரியாது. ஸோ பிஎஸ்யு பேங்க்ஸ்ல சில பேங்க்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா அண்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. கனரா பேங்க் திரும்ப ஒரு நல்ல வேல்யூவேஷன நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்ததுன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பா இருக்கும். பட் இது என்னைக்கு வரும் அப்படின்னு தெரியல. நேத்து பார்க்கும்போது ஒரு ஏற்றத்த குடுத்தது. ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணியிருந்தது இந்த வங்கிகள் பார்க்கும்போது. ஸோ திரும்ப நமக்கு இதெல்லாம் ஒரு சான்ஸ் ஏற்படுத்துது அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ நல்ல ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும். ஸோ ட்ரேடிங் செஷன்ல ஒரு ரெக்கவர். பட் இந்த ரெக்கவர் மட்டும் நம்ப வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ஒரு பெட்டர் லெவல் வரும்போது நம்ம புடிச்சோம்னா, கண்டிப்பா இந்த மாரியான இடத்துல ரிஸ்க்க நம்ம பெரிய அளவுக்கு வந்து தவிர்ப்போம். அதே நேரத்தில ரிவார்டு கிடைக்கும். ஸோ ஷார்ட் டெர்ம் இந்த சின்னதா ஒரு 40% அதெல்லாம் நம்ம ஈஸியா வந்து கேப்சர் பண்ண முடியும். ஆனா, அதில ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஒரு இடத்துல கேப்சர் பண்ணலாம், 2 இடத்துல பண்ணலாம். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துல போட்டுரும். ஆனா, அத கொஞ்சம் சேஃப்டியா நம்ம கேப்சர் பண்ணணும் அப்டின்னா, ஒரு பெட்டர் லெவல்ல நமக்கு எங்க வாங்குனா கைய கடிக்காது அப்டின்னு தெரியுதோ, அந்த இடத்துல நம்ம வாங்கும்போது, ஒரு சேஃப்டி நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய பணத்துக்கு. அண்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போதும் பெட்டரா வந்து கிடைக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ மார்க்கெட்ல பெரும்பாலும் மக்கள் விரும்பாத இடத்துக்கு போறது பெட்டர். அண்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போறது ரொம்ப பெட்டர். எதுவும் செக் பண்ணாம போய் வாங்குறதுல எந்த பயனும் இல்ல அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேபிஐடி டெக்னாலஜிஸ். ஸோ இந்த கேபிஐடி டெக்னாலஜிஸ் பார்க்கும்போது, நல்ல சரிவ சந்திச்சிருக்கு. இந்த கேபிஐடி, டாடா எல்எக்ஸி, டாடா டெக் பற்றியெல்லாம் நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இது நல்ல பீக்ல இருக்கும்போது கூட இத பற்றியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இதுலலாம் நல்ல ஆபத்து இருக்கு. இது பக்கமெல்லாம் நம்ம போகாம இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சிட்டு இருக்கு. இது டைம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணப்ப, எந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது அப்படின்ட்டு. ஸோ அப்ப நீங்க பாருங்க, கீழ இறங்கிட்டு அங்கருந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு ரெக்கவர். ஸோ ரெக்கவர் குடுத்தோனே நம்பிக்கை நமக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கரையான் அரிக்கிற மாரி அரிச்சு, கீழ விழுந்து, திரும்ப ஒரு ரெக்கவர குடுத்து, இப்ப திரும்ப கீழ விழுந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் கூட நடந்தாலும் நடக்கலாம். ஆனா, அதே மாரி ஒரு 25-30% வரைக்கான ஏற்றத்த குடுத்தாலும் குடுக்கலாம். ஆனா, புரிதல் நமக்கு இருக்கா? ஸோ இந்த கேபிஐடி பற்றியான புரிதல் இருக்கா? ஸோ நம்ம இத எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுனோம்னா, ஸோ ஒரு பெட்டர் ரிட்டர்ன் வந்து கிடைக்கலாம். அதே நேரத்தில இருக்கக்கூடிய ரிஸ்க்கையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மேபி ஏறல, நான் கான்ட்ரா பண்றேன், ஏறல அப்படின்ட்டு கீழ போச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம பெரிய அளவுக்கான நஷ்டத்த த பார்க்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ட்ரேடிங் அப்படின்னு நம்ம வரும்போது, அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ இப்ப நம்ம இத லாங் டெர்ம்க்கு இந்த விலையில வாங்கலாம் அப்படின்னு நெனச்சா, ஸோ இத பற்றியான கம்ப்ளீட் புரிதல் இருக்கணும். ஃபர்தரா டவுன்ஃபால் ஏற்பட்டாலும் கலங்காத மனம் வேணும். திரும்ப ஆட் பண்றதுக்கு பணம் வேணும். ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஸோ அதனால ட்ரேடிங்க்கான ஒரு நேரமா இப்போ இருக்கக்கூடிய ஒரு நேரத்த நான் டெஃபினட்டா வந்து பார்க்கல. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, ஹோல்டு பண்ணி வின் பண்ணக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு ரொம்ப பொறுமை இருக்கணும். பொறுமை இல்லன்னா இந்த மார்க்கெட்ல நம்மளால வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறத நான் உரக்க சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2 பேட்டரி ஸ்டாக்ஸ் பற்றியான அப்டேட் இருக்கு. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது அமரராஜா பேட்டரி. ஸோ அமரராஜா பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல இருக்கக்கூடிய நோவாஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து கூட சேர்ந்து, ஸோ இந்த பிஎம்எஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண போறதா, அதாவது இந்த அப்ளையன்சஸ் இப்ப இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கான இந்த அல் அ அப்ளையன்சஸ் வந்து செய்ய போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு தேவையான எக்யூப்மென்ட் எல்லாம் வந்து அதாவது அந்த அந்த ஒரு ஒரு இதுதான். ஸோ அந்த பேட்டரி இல்லாம அந்த பேட்டரிக்கு தேவையான அந்த பேட்டரி ஃபங்ஷன் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன செய்ய போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது அமரராஜா பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப் மூலியமா குறிப்பா அந்த யுஎஸ் கம்பெனிஸோட டெக்னாலஜிய அமரராஜா யூஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது அமரராஜாவ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. பேட்டரிய தாண்டி ஸோ இப்போ அதுக்கு மேற்பட்ட இன்னொரு ஒரு இடத்துக்குள்ள இறங்குறது, இது ரொம்ப நல்ல செய்தியா நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாரி இறங்கிட்டே இருக்கணும். அப்பதான் நிறுவனத்துக்கு ஒரு லாங் டெர்ம் அப்படிங்கிறது பிரைட்டா இருக்கும். ஸோ அடுத்தது எக்ஸைட் கிட்ட இருந்த அப்டேட் என்னன்னா, ஸோ எக்ஸைட் வந்து அவங்களுடைய இந்த லித்தியம் அயன் செல்லோட வருமானம் பார்த்தீங்கன்னா, Q3ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ புரொடக்ஷன் கமர்ஷியலைஸ் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் ரெவென்யூ ஜெனரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா இவங்க கிட்ட சில ஓஇஎம் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்க, என்ன மாரியான ஒரு ரெவென்யூ இதன் மூலியமா ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இதுலலாம் பெருசா என்ன பொறுத்தவரைக்கும் சான்ஸ் இல்ல. ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு இது ஒர்த்தா இருக்கும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் டெஃபினட்டா இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அடுத்தது
இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வீடியோ தான். ஸோ அப்டேட் பண்ணுறாங்க ஒரு டொமஸ்டிக் ஸ்டாக்கை பற்றி. நெக்ஸ்ட்டு நம்ம ஈவினிங் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.